இல்லை, இது ஒரு தேர்தல் பதற்றத்தினால் அது அறிவிக்கப்பட்டது, மக்களின் பற்றினால் அறிவிக்கப்பட்டதில்லை, தேர்தல் பதற்றத்தினால் அறிவிக்கப்பட்டது. 2000 ரூபாய் அறிவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2000 கொடுக்குறேன்ட்டாங்க. இது மத்திய அரசின் மீது தான் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்து மேலே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, அது ஒன்று. ரெண்டாவது, மகளிர்லாம் நல்லா இருக்கணுன்றக்காக சேர்த்து அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போனா 24,000 ரூபா சேர்த்து அறிவிக்கணும். ஏன்னா ஆட்சிக்கு 2 வருஷமாக அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கலை. எதிர்கட்சிகள்லாம் கொடுக்கலையான்னு கேட்டப்பறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாவற்றிற்கும் மேலே டாஸ்மாகை மூடுவேன்னாங்க, டாஸ்மாக் மூடலை. ஒரு குடும்பம் குடும்பத் தலைவனை வைத்திருக்கிற குடும்பம் 6,000 ரூபாய் செலவு பண்ணுது டாஸ்மாக்கு. 1000 ரூபாயும் 2000 ரூபாய் கொடுத்துட்டு டாஸ்மாகில் 6,000 பிடுங்கிட்டா என்ன பண்ணுறது? அதனால் இந்த அறிவிப்பு தேர்தலுக்கான அறிவிப்பு, கோடைக்கால அறிவிப்பு இல்லது, ஓட்டுக்கால அறிவிப்பு. இதுக்கு முன்னாடி கோடைக்காலம் வந்துட்டு தானே இருந்தது. அதனால் இந்த அரசாங்கம் தேர்தலின் பயத்தில் இதை அறிவித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சென்ற ஆண்டு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கும்போது, தேர்தல் பொங்கல் பரிசு கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இந்த வருஷம் கொடுத்தா மறந்துடுவாங்க, அடுத்த வருஷம் தேர்தல் ஆண்டு அப்போ கொடுப்போன்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ நடைமுறையில் கொண்டு வரப்படுகிறது. இதனால் எல்லாத்துக்கும் மேலே நான் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இதை தடுக்கும்னு சொல்கிறாரு. பார்லிமெண்ட் தேர்தல் அப்பவே தடுக்கலையே. அப்படியே தான் தடை வந்தால் கூட அது தேர்தல் கமிஷன் வரும், இல்லை உச்சநீதிமன்றத்திலிருந்து வரும். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதனாலலாம் முடங்கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த ஒரே அமௌண்ட்டா இல்லை அப்படின்னா சொல்லட்டும், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துரும், இல்லைனா உச்சநீதிமன்றத்தில் சட்டம் வந்துடும், அதனால் நான் கொடுக்குறேன். ஏன் மத்திய அரசு குறை கூறுறாரு? மத்திய அரசு எந்த விதத்துலையும் அதை தடுக்கலையே. பீகாரில் கொடுத்ததையும் தடுக்கலை, தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொடுத்ததையும் தடுக்கலை. அல்ல, மத்திய அரசின் மீது எதற்கெடுத்தாலும் குறை கூறணுன்ற எண்ணம் தவறு என்பது எனது கருத்து. குறிப்பாக இன்னைக்கு விஜய் இந்த 2000 கூடுதலாக கொடுத்தது விசில் சத்தத்தின் காரணமாக தான் சொல்லியிருக்காரு. விசில் சத்தம் வரலாம், ஆனால் அது அந்த வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்துமான்னு எனக்கு தெரியாது. அந்த சத்தம் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் விஜயின் ஓட்டுக்கள் நிரூபிக்கப்படாத ஓட்டுக்கள், அதாவது தேசிய ஜனநாயக ஓட்டுக்கள், நிரூபிக்கப்பட்ட ஓட்டுக்கள். அப்படி பார்த்தா இப்போ நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து சதவீதத்தில் ஏறக்குறைய நாங்கள் திமுகவை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ நிரூபிக்கப்பட்ட ஓட்டு உள்ள கூட்டணிக்கும் திமுகவுக்கும் போட்டியா, நிரூபிக்கப்படாத வெறும் சத்தத்தில் உள்ள சதவீதத்தில் உள்ளவங்களுக்கு போட்டியா, சத்தத்தில் உள்ளவங்களுக்கு போட்டியா? அதனால் தம்பி விஜய் இதை சத்தத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்றது தான் எனது ஆதங்கமாகவே இருக்குது.